வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு தயிர் சாதம் பத்தி பார்க்க போறோங்க. தயிர் சாதம்னோனே எல்லாரும் வீடியோவ நகர்த்தி விட்டுறாதீங்க. தயிர் சாதமா எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்காதீங்க. தயிர் சாதம் எல்லாருக்கும் தெரியும் தான். இந்த மெத்தட்ல தயிர் சாதம் செஞ்சு பாருங்க. சும்மா டேஸ்ட்டா அருமையா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப இறுகி போயிடும் தயிர் சாதம் செஞ்சாலே. அந்த இறுகுறதும் இல்லாம போயிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து சாதத்த வடிச்சு எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப டெப்த்தா காட்டல. ஏன்னா எல்லாருக்கும் தான் வடிக்க தெரியும்ல. அதனால தான் காட்டல அதெல்லாம். ஸோ நல்லா சாதத்த வடிச்சு கஞ்ச தனியா எடுத்துடணுங்க. எடுத்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி அதில சேர்த்துருக்கேன். கேரட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ப்ளஸ் 2 பச்சை மிளகா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அது நீங்கள் பச்சையாகவும் போட்டுக்கலாம், தாளிக்கும் போதும் போடலாம். கொஞ்சம் பச்சையாகவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ப்ளஸ் தயிர் வந்து இப்போ கொஞ்சம் குளிர்காலங்கிறதுனால ஒரு 3 கரண்டி தயிர் போட்டிருக்கேன். தேவையான உப்பு, அவ்வளோதாங்க. தயிர் சாதம் ரெடி. நம்ம கஞ்சை வெளில எடுக்கிறதும் இதில் பால் சேர்க்குறதும் தான் இதில் பெரிய ப்ளஸ்ஸே. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சாதாரணமாக தாளிப்பு நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பர் தயிர் சாதம் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கொடுத்து ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம்.